மோஷன் போறதுக்கு இதை விட பெஸ்ட் டிப்ஸ் இனிமே வருமானு எனக்கு தெரியல, இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. நான் சொல்ற டிப்ஸ் வந்து சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு அளவுக்கு விட்டமின் ஏ வந்து வேற எந்த உணவுலையுமே இல்லை, கேரட்ல கூட இல்லை. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பத்தி நான் சொல்லாத ஒரு விஷயம், ஒரு 3 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அந்த 3 பீஸை ஒரு குக்கருக்குள்ள ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அது வந்து ஸ்டீம் விட்டுறணும், விசில் விட்டுறணும். அது வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்டுருங்க. அப்படியே 15 நாளைக்கு ஒரு இனிமா கொடுத்தாதான் மோஷன் போகும், சிரப் கொடுத்தாதான் மோஷன் போகும். இல்ல என் குடல்ல மோஷன் தேங்கி இருக்கு, ஒழுங்கா போகாதவங்களுக்கு உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு அப்படியே எல்லாமே கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் 2-3 வருஷத்துக்கு கூட பேஷன்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த ஒரு தடவை கொடுத்துதான் மேம் இன்னி வரைக்கும் என் குழந்தைக்கு மலச்சிக்கலே இல்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. எனக்கு ஒரு பாட்டி சொல்லி கொடுத்த டிப்ஸ் இது. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண நிறைய பேஷன்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு அந்த ஜனவரி பிப்ரவரியில ஆக்சுவலி உடம்பு ஃபுல்லா டிடாக்ஸ் பண்ணி உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் இது பண்ணி கேன்சரே வராம என் உடம்ப நான் ஒரு வண்டியை போய் கழுவி கொண்டு வர மாதிரி என் உடம்பு சுத்தம் பண்ணிக்கணும்னா சக்கரவள்ளி கிழங்கு. எவ்வளவு பேர் அதை பத்தி தெரிஞ்சு சாப்பிடுறோம் இல்லையா? நீங்க சக்கரவள்ளி கிழங்க கட் பண்ணி இந்த 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகு, ஒரு பிஞ்ச் வந்துட்டு மஞ்சள் பாயில் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு மசிச்சு கூட 6 மாசத்துலேருந்து ஒரு வயசு இருக்காங்க குழந்தைங்கன்னா சும்மா மசிச்சு ஊட்டி விட்டுடலாம். ஸோ இந்த மோஷன் பிரச்சனைக்கு அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். சப்போஸ் நம்ம அதை வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை, குழந்தை வந்து அதுக்கப்புறம் கூட ஒரு வருஷத்துல 6 மாசத்துல ரிப்பீட் பண்ணலாம். நம்ம அது சில வியாதிகளுக்கு மருந்து தான் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மோஷன்றது நம்ம சொல்றோம், எத்தனை வீடுகள்ல இது சாதாரண பிரச்சனையா டெய்லியுமே ஃபேஸ் பண்றாங்க. ஒரு தடவை சாப்பிட்டா ஜனவரியில, அதுக்கப்புறம் வருஷம் ஒரு வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு ஃபுல்லா கிளீன் ஆயிடுது. ரெகுலரா இப்போ மார்னிங் அண்ட் நைட் போகணும். மார்னிங் அண்ட் நைட்டே நான் அக்செப்ட் பண்றது இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு தடவை மார்னிங், எவ்ரி 24 hours ஒன்ஸ் மார்னிங். பட் அந்த ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கணும் மேம்? என்ன சாப்பிட்டா ப்ராப்பராகவே இருக்கும்? ப்ராப்பராகவே இருக்குன்னா குழந்தையிலேருந்து பழகி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஸ்விட்ச் கிடையாது, போட்டோடனே மோஷன் வர. மோஷன்றது ஒரு லூப்ரிகண்ட், இரும்பு கேட்டு கிரீஸ் ஊற்றுற மாதிரி என்னுடைய குடலுக்கு வந்து தண்ணி தான் கிரீஸ். தண்ணி நல்லா குடிக்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே மோஷனே வராதவங்க வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 5 சிட்டப்ஸ். இதை விட ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்லிக் கொடுப்பேன். பிறந்த குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்தே தூங்கி எழுந்திரிச்சோடனே காலில் போட்டு உச்சா விடுவோம். நம்ம தமிழர்கள் கீழே ஒரு சாக்கு பை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களை காலில் போட்டுட்டு காலை நீட்டிச்சு கீழே நியூஸ் பேப்பர் போட்டுட்டு நான் இப்போ 2 குழந்தைங்களும் காலை இப்படி மடக்கி பிடிச்ச மாதிரி வயிற்று மேலே ப்ரெஷர் கொடுத்த மாதிரி நம்ம இந்தியன் டாய்லெட்டில் இப்படி குத்த வச்சு உட்காருவோம். அது மாதிரி குழந்தைங்களை படுக்க வச்சுட்டு அந்த பொசிஷன், இந்தியன் டாய்லெட் தான் உலகத்திலே மோஷன் போகிறதுக்கு பெஸ்ட். இது இப்போ எல்லா வீட்லேயும் ஒரு வழியெல்லாம் வெஸ்டர்ன் போடுறாங்க, அது வந்து ஃபேண்டசிக்கு போடுறாங்க. ஆக்சுவலி உண்மையாகவே என் குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் வரக்கூடாது, தினசரி ஹேபிட் வரணும்னு நினச்சா அது வந்துட்டு அவங்க குத்த வச்சு உட்கார வைக்கணும். ஆக்சுவலி இந்தியன் டாய்லெட் வந்து நான் இப்போ குழந்தைங்க என்ன சொல்வேன்னா, காலை நம்ம நீட்டியாக வச்சுக்கணும், நம்ம குழந்தைய இப்படி படுக்க வச்சுக்கணும். படுக்க வச்சுட்டு இதான் என் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். என் குழந்தையோட காலை நான் இப்படி வயிற்று பக்கமாக இப்படி மடக்கி வயிற்றுல லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ குழந்தை இப்படி படுக்க வச்சுன்னா டான்னு மோஷன் போயிடுவாங்க. டெய்லி இது காலைல ஒரு தடவை பழக்கணும். டெய்லி காலையில் பழக்கணும்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு மலை பிரச்சனையே இருக்காது. இதுதான் குழந்தைங்கள மோஷன் போக வைக்க வேண்டிய முறை.